வணக்கம். திமுக இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையா 200 தொகுதிகளுக்கு மேல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும். அதுலயும் திமுக மட்டும் தனி பெரும்பான்மையா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல குறிப்பா இருக்கிறார். அதனால வேட்பாளர் தேர்வும் ரொம்ப ஜரூரா நடந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் எப்படியெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பெடுத்து அவங்கள யாருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ரெண்டாவது வயோதிகம், அப்புறமா கட்சியில் செல்வாக்கு இல்லாத நபர்கள் தொகுதிக்குள்ளே அவங்கள எல்லாத்தையும் வேட்பாளர் லிஸ்ட்லேருந்து நீக்கிட்டு புதுசாக ஆட்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமை யோசிக்குது அப்படிங்கிற பேச்சு திமுக மட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா விழுப்புரம் தொகுதி, விழுப்புரத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒன்று செஞ்சி, இன்னொன்று மயிலம், 3வது வானூர், 4வது திண்டிவனம், 5வது விழுப்புரம், 6வது விக்கிரவாண்டி, 7வது திருக்கோயிலூர். இந்த தொகுதிகளில் யார் போட்டி போட போகிறா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்குது. செஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக முறை திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தான் தான் வெற்றி பெற்றிருக்கார். அப்புறம் கண்டிப்பாக இந்த தடவையும் செஞ்சி மஸ்தானுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர் மத்தியில் இருக்குது. அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் பொன்முடிக்குமே ஆகவே இல்லை. அடிக்கடி பொன்முடி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணுவார். செஞ்சி மஸ்தானும் அவரும் பொன்முடிக்கு எதிரான ஒரு அரசியலை கையில் எடுத்தார். இது திமுக தலைமை வரைக்கும் போச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, செஞ்சி மஸ்தான் கட்சிக்குள்ளே முக்கியமான பதவிகள் எல்லாமே அவருடைய சொந்தக்காரங்களுக்கு, உறவினர்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மற்றபடி கட்சியில் உழைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பே செஞ்சி மஸ்தான் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு அந்த புகாரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தலைமைக்கு ரொம்ப அதிருப்தி ஆச்சு. என்னப்பா இது, ஒன்றே மாவட்ட செயலராக போட்டிருக்கோம், அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோம். இப்படியெல்லாம் கொடுத்துருக்கும் போது நீ என்ன செஞ்சுருக்கணும்? கட்சியில் கஷ்டப்படுறவன், உழைக்கிறவன், இவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். சொந்தக்காரன், மகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சிக்குள்ளே முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்களே தான் திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா? செஞ்சியில் கட்சி வளருமா அப்படிங்கிற ஒரு கோபம் திமுக தலைமைக்கு வந்துச்சு. அப்புறமா என்ன செஞ்சாங்க, அவர்கிட்ட அமைச்சர் பதவியை பிடுங்கினாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவியும் பிடுங்கினாங்க. அதுக்கப்புறமும் செஞ்சி மஸ்தான் ரொம்ப அமைதியாக இருந்தார். ரொம்ப அப்செட்டில் இருந்தார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். சாராபுரான்னு கொஞ்சம் வேலை பார்க்க ஆரம்பித்தார். செஞ்சியில் இறங்கி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்கிறது திமுக தலைமைக்கு அந்த தகவலாம் போச்சு. சரின்னு அப்புறமா பரிதாபப்பட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை திரும்பவும் கொடுத்துட்டாங்க. மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சோடனே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். சரி, திரும்ப அமைச்சரவை மாற்றம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா செஞ்சி மஸ்தானுக்கு திரும்பவும் ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா சிறுபான்மையினருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கப்பட்டவர் செஞ்சி மஸ்தான் தான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம நாசர் செங்கக்கல்லை தூக்கி அடிக்கிறவர், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து அவரையும் தூக்கியிருந்தார். இத்தனைக்கும் அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நெருங்கின நட்பு வேறு. அப்படிப்பட்டவருக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அமைச்சரவை மாற்றத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் நாசர்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்தார். செஞ்சி மஸ்தானோட அமைச்சர் பதவியும் பிடிங்காச்சு. அமைச்சரவை மாற்றம் வேறு நடக்குது. நாசர் வேறு எதிர்பார்ப்பார், அதே சமயத்தில் மஸ்தான் வேறு எதிர்பார்க்குறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சரி மஸ்தானை பற்றி அடுத்த இதில் பார்த்துக்கலாம், ஏன்னா நாசருக்கு கொடுப்போன்னு சொல்லிட்டு நாசருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு இவருக்கு மாவட்ட செயலர் பதவியை கொடுத்துட்டாங்க. அப்படி இப்போ செஞ்சியை பொறுத்த வரைக்கும் மஸ்தான் தான், செஞ்சி மஸ்தான்னே பேரை வச்சுக்கிட்டாரு. அவர் தான் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் செஞ்சி மஸ்தானுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த முறை முதலமைச்சர் என்ன யோசிக்கிறாருன்னா, வயோதிகம் அவங்க கட்சிக்காக செயல்பட முடியல, கொஞ்சம் வயசாகிடுச்சுப்பா, ரொம்பலாம் அலைய முடியலப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கள்ல, ஆதங்கப்படுறாங்கள்ல, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ரெஸ்ட்டு கொடுத்து கட்சியில் ஒரு முக்கியமான பதவிகளை கொடுத்து அவங்க கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் செஞ்சி மஸ்தான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும்போது வேறு யார் கொடுக்குறது அங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பையனும் அரசியலில் தான் இருக்கிறார். அவர் பையனுக்கெல்லாம் பதவி கொடுத்தது தான் அவருக்கு அமைச்சர் பதவி போனதுக்கே மிக முக்கியமான காரணம். அவரும் திமுகவில் தான் இருக்கார், முக்தேலியா அப்படிங்கிறவர். அவருக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செஞ்சி மஸ்தான் கொடுக்கணும், இல்லை அவர் மகன் அலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுக தலைமை இருக்குது. ஆனால் திமுகவிட்ட இப்போ எங்களுக்கும் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்மலையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளஞ்செழியன் கேட்டுட்ருக்காரு. அதே போல் செஞ்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமாரும் கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு போட்டி இருக்குது. ஆனால் செஞ்சி மஸ்தானுடைய மகனுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை செஞ்சி மஸ்தானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான், வெற்றி மிக முக்கியம் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ரெண்டாவது மயிலம் தொகுதி பாமக தான் ஜெயிச்சிருக்கு இந்த தடவை. அதனால் பார்த்திங்கன்னா பாமகவுக்கு அவங்க அதிமுகவோட கூட்டணியில் இருந்து கடந்த முறை ஜெயித்தாங்க. 2016 திமுக ஜெயிச்சுது. அதுக்கப்புறம் 2021 விட்டுட்டாங்க. பாமகவோட போட்டி போட்டு திமுக வேட்பாளர் மாசிலாமணி அவர் தோத்துட்டார்.
தோற்ற பிறகு பார்த்தீங்கன்னா மாசிலாமணிக்கு ரொம்ப அப்செட்டு. இந்த முறையும் வந்து அவர் சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு கொடுங்க, சீட்டு கொடுங்க, கண்டிப்பாக இந்த தடவை பாமக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அடித்து நவுத்தி எரிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக வந்து வெற்றி மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. தோற்று போகிறவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் தோற்று போனீங்க? மாசிலாமணிகிட்ட திமுக தலைமை கேட்குறது தான், ஏன் அங்கே தொகுதியில் தோற்று போனீங்க, என்ன காரணம் உங்களுக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஏன்னா தொகுதியில் செல்வாக்கான நபர்கள் இருக்கணும், அதே போல் மக்களோட ரொம்ப சுலபமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். திமுக கட்சிக்காரங்க, கரவேட்டி கட்சிக்காரங்க வந்து நம்மள்ட்ட உதவின்னு கேட்டால் அவங்களுக்கு செஞ்சு தரணும். இப்படி செஞ்சு கொடுத்தா தான் திமுக தொண்டர்கள் நம்மளோட தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி போட்டி வலுவாக இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் தோற்று போனீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சீட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமை மாசிலாமணிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சீட்டு கேட்டுக்கிறாங்க. சேதுராமன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதே போல் வந்து செஞ்சி சிவாவும் அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து சிவி சண்முகம் இந்த மயிலத்தில் போட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருடைய சொந்த ஊர், சிவி சண்முகத்தோட சொந்த ஊர் வந்து இந்த மயிலம் தொகுதியில் வருது. ஏன்னா கடந்த முறை விழுப்புரத்தில் நின்று தோற்று போயிட்டார். தோற்று போனது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். என்ன அது நம்ம கோட்டை மாதிரி இருந்தாலும் இந்த கோட்டைக்குள்ளே இப்படி ஒரு ஓட்டையாக போட்டு அனுப்பிச்சி விட்டானுங்களே, துரத்தி விட்டானுங்களே, நம்மளை கேவலப்படுத்தி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டார். நல்லவேளை ராஜ்யசபா சீட்டை எடப்பாடி பழனிசாமிகிட்ட எப்படியோ மிரட்டி உருட்டி வாங்கிட்டு ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார். அந்த அதிகார போதையிலே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் போதைங்கிறது அவருக்கு பிடிச்சமான ஒரு விஷயந்தான். அந்த அதிகார போதையில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால் அப்படியே இருக்கார். இதில் வந்து ரொம்ப ஏமாந்தது ஜெயக்குமார் மட்டும்தான். இப்போ சிவி சண்முகம் வாங்கிட்டார். இனிமேல் விழுப்புரத்தில் நிற்கக்கூடாதுங்கிற முடிவையும் எடுத்துட்டார். விழுப்புரத்தில் அவருக்கு எதிரி அதிகமாயிட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு சொந்த ஊர் இங்கே இருக்குது, சொந்தக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க மயிலம் பகுதியில். அப்போ மயிலம் தொகுதியை நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக சிவி சண்முகம் இந்த தடவை மயிலம் தொகுதியை கேட்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மயிலம் தொகுதியில் இது பண்ணாங்கன்னா இப்போ மாசிலாமணி இவங்களெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சிவி சண்முகம் ஹேண்டில் பண்ணிடுவார். அப்போ வந்து இவருக்கு சரியான ஒரு டஃப் கொடுக்குற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி சிவா தான். செஞ்சி சிவாவை வந்து கண்டிப்பாக இந்த தடவை வந்து திமுக சார்பாக நிப்பாட்டி சிவி சண்முகம் வந்து அதிமுக சார்பாக அங்கே போட்டி போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு செஞ்சி சிவாவை திமுக வேட்பாளராக அறிவிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கடந்த முறை தோற்று போன மாசிலாமணி, சிவி சண்முகம் வந்து இந்த மயிலத்தில் போட்டி போடலைன்னா மாசிலாமணியை வந்து நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மூணாவது பார்த்திங்கன்னா வானூர் 96க்கு அப்புறம் 1996க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திமுக இந்த தொகுதியில் வெற்றியே பெறலை. கடந்த 5 சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. கடந்த முறை வந்து திமுக போட்டி போடாமல் கூட்டணி கட்சியான விசிகாவை கொடுத்தாங்க. விசிகா கொடுத்துட்டு பார்த்தாங்க, விசிகாவும் அங்கே தோற்று போயிடுச்சு. இந்த முறை வந்து திமுக களத்தில் இறங்கும். ஏன்னா திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் விசிகா கட்சிக்காக நாங்கள் பெருசாக பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அங்கே நான் ஜெயிக்க முடியல, நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்காக கொடுத்துட்றீங்க, திமுக கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக திமுக இந்த தடவை ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் எல்லாமே தலைமைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தலைமை முடிவெடுக்கணும்ல. திமுக கேட்குது, திமுக வேட்பாளரை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்கல்ல, கூட்டணி கட்சிகள் கேட்குற தொகுதியும் சில இதை கொடுத்தானும்ல. வானூரில் வந்து பட்டியலின மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சியில் விசிகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேட்குற இந்த மாதிரி சமயத்தில் இல்லை திமுகவிலே நம்ம வந்து ஒரு பட்டியலின வேட்பாளரை வச்சு நம்ம நிற்கலாம், நமக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு கேட்டுட்ருக்காங்க. சரி, அப்படி திமுக சைடாக கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம திமுக சைடு கொடுத்தாங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவராக இருக்கும் புஷ்பராஜ், அவர் கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா மைதிலி ராஜேந்திரன், இவங்க 2 பேரும் தான் வானூரில் வந்து போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 4வது திண்டிவனம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் எப்போ பார்த்தாலுமே. திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தான் கொடுப்பாங்க. திமுக அப்புறமா அதன் கூட்டணி கட்சிகள் தான் இந்த தொகுதியில் திண்டிவனத்தில் வந்து அதிக இதில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா 2021 வந்து திமுக சார்பாக சீதாபதி சொக்கலிங்கம் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த தடவையும் அவங்க சீட்டு கேட்குறாங்க திமுக தலைமையிட்ட. தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கலை. ஆனால் வந்து இந்த ஒரு தடவை எனக்கு சீட்டு கொடுங்க, இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சீதாபதி சொக்கலிங்கத்துக்கு கொடுக்குறது பதிலாக ஒரு புதுமுகத்தை, இளைஞரை யாரையாவது ஒருத்தங்களை அறிமுகப்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தடவை இளைஞர் அணிலேருந்து ஒரு நிறைய புதுமுகங்களை கொண்டு வருவோம், இளைஞர்களுக்கு வந்து கொடுப்போம், இளைஞர்களை வந்து சட்டமன்றத்துக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
அதை வந்து இந்த தடவை செயல்படுத்துவார். ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு நாளைக்கு பின்னாடி பிரச்சனை ஏதாவது வந்துடக்கூடாது, அதுக்கு இளைஞர்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுமுகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த தொகுதி திண்டிவனம் இந்த தடவை கூட்டணி கட்சிக்கு போகுமா, இல்லை வந்து புதிய இளைஞரணி திமுக இளைஞரணியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். 5வது வந்து விழுப்புரம் தான் தெரியும். கடந்த முறை சிவி சண்முகம் இருந்தார். சிவி சண்முகம் போட்டி போடுறாருன்னு தெரிஞ்சோடனே திமுக ஒரு முடிவு எடுத்தாங்க. எப்படி சிவி சண்முகத்தை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சரியான நபர் வேணும்ப்பா. திமுக சிவி சண்முகத்தோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர், அதிமுகலேருந்து சிவி சண்முகத்தினால அதிருப்தியாகி திமுக சைடு வந்தவரை கொண்டாந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தாங்க. அது யோசனை வந்து ஒரு பலனை கொடுத்துச்சு. குறிப்பாக பார்த்திங்கன்னா லட்சுமணன் அவர் வந்து திமுக வந்தோடனே திமுக வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. சிவி சண்முகத்தை பற்றி அவர் நல்லாவே தெரியும். அதனால் சிவி சண்முகத்தை ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும் அப்படின்னு லட்சுமணன் நம்பினார். திமுக தலைமையும் நம்பிச்சு கோதாவில் இறங்கினாங்க. திமுக நினச்ச மாதிரியே சிவி சண்முகத்தை போட்டு தள்ளிட்டாங்க. சிவி சண்முகம் தோற்று போனோடனே துண்டக்கானன் துணியாக்கானு கட்சிக்காரனே எனக்கு துரோகம் பண்ணிட்டாயா, கட்சிக்காரனே எனக்கு எவனுமோ ஓட்டு போடலையா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தார். இப்போ லட்சுமணன் திரும்பவும் விழுப்புரம் தொகுதியில் போட்டி போடுவார் அப்படிங்கிறதுனால தான் அவர் மயிலம் தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்போது மயிலம் தொகுதியை கொடுத்துருங்க, மயிலம் தொகுதியில் நான் போய் நின்றுக்கிறேன், இங்கே வேணாம், லட்சுமணன் திரும்ப நிற்கிறாப்புலன்னா அவர் தான் ஜெயிப்பாப்புல, நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம பொருள் விரயம் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வேணாம், நான் அங்கிட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லட்சுமணன் இந்த தடவை திரும்பவும் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விழுப்புரம் தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, இந்த தடவையும் தொகுதி கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 6வது வந்து விக்கிரவாண்டி வந்து திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தடவை பார்த்திங்கன்னா அன்னியூர் சிவா வந்து இந்த தடவை திமுக சார்பாக போட்டி போடுறதுக்கு சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். சீட்டு கேட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏவா வேலோட தீவிரமான ஆதரவாளர் அப்படின்ட்டு விழுப்புரம் இந்த விழுப்புரம் தொகுதி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பொன்முடியோட ஆதரவாளர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொன்முடி நினைக்கிறார். ஏவா வேலுவை வந்து விழுப்புரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டோம்னா திரும்பவும் நம்ம கட்சியில் ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் நம்மளால் பெற முடியாது. ஏன்னா விழுப்புரம் தொகுதி ஏவா வேலு கட்டுப்பாட்டில் போயிடும், கட்சிக்காரன் எல்லாமே ஏவா வேலு கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய செல்வாக்கை வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு பொன்முடி ரொம்ப வேதனைப்படுறாரு, வருத்தப்படுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்னியூர் சிவாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பொன்முடி இப்போவே லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி, பொன்முடியோட ஆதரவாளர் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து களத்தில் இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி திமுக தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கிறேன், என்னுடைய தொகுதி, என்னுடைய சட்டமன்ற தொகுதிகளில் வந்து ஏவா வேலுவோட ஆதரவாளர்களை எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் பொன்முடியோட வாதமாக இருக்குது. அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஒருத்தர் கட்டுப்பாட்டிலே வந்து இருக்கக்கூடாது திமுக அப்படிங்கிற எண்ணத்துலேயும் திமுக வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி ஆதரவாளர் நிற்க போகிறாரா, இல்லை ஏவா வேலுவோட ஆதரவாளர் வந்து விக்கிரவாண்டியில் நிற்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் எல்லாத்துக்கும் மத்தியிலும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 7வது கடைசி சட்டமன்ற தொகுதி திருக்கோயிலூரில் தான் பொன்முடி வந்து ஜெயித்தார். கடந்த 16, 21 இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா பொன்முடி தான் ஜெயித்தார். பொன்முடிக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்தாங்க. தேவையில்லாத பேச்சு, சர்ச்சையான பேச்சு, வயோதிகம், முடியல, குற்றச்சாட்டுகள் அதிகமாக இருக்குது. பொன்முடினால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து. துர்கா ஸ்டாலினே வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இருந்து கட்சி பதவி, அமைச்சர் பதவியெல்லாம் பிடுங்குங்க, கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சாது, ஒரு பொது மேடையில் நாகரிகம் வருதி பேசுகிற பேச்சாது, இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அவருக்கு வயசாகிடுச்சு வேறு. சரி, அவருக்கு வந்து அவருக்கான கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற திமுக தலைமையும் யோசிக்குது. ஆனால் அந்த வயோதிகம் இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம செயல்படக்கூடாது. இப்போ துரைமுருகனுக்கே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவங்களுக்கு இருந்துகிட்டு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து பொன்முடிக்குமே ஒரு டவுட்டில் தான் முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்குமே வந்து பொன்முடிக்கு இந்த தடவை சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சரி, பொன்முடிக்கு வேணாம், அப்போ வேறு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்முடிய பையன் கௌதம் சிகாமணிக்கு கொடுக்கணும். ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாப்புல, அதனால் சீட்டு கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பொன்முடிக்கு பதிலாக கௌதம் சிகாமணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. யாருக்கோ வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒருத்தவங்க கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லி பொன்முடியை வந்து யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தான் விழுப்புரத்தில் வந்து சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர்களை வந்து இப்படி தான் தேர்வு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.